நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வருது. ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து டெய்லி போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபார் த ஸ்டார்டிங் நான் வந்து இன்றைக்கி வாட் இஸ் சைக்காலஜின்ற கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சைக்காலஜி இஸ் தி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ். ஏன் சயின்டிஃபிக் ஸ்டடி சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் வி ஆர் அப்சர்விங் சிஸ்டமேட்டிக்கலி. அடுத்து பிஹேவியர்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வபிள் ஆக்ஷன் அண்ட் ரெஸ்பான்சஸ். அடுத்து மென்டல் ப்ராசஸஸில் தாட்ஸ், ஃபீலிங், மெமரி, பர்செப்ஷன், மோட்டிவேஷன் இதெல்லாம் பார்க்குறோம். மெயின் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன், ப்ரெடிக்ட் அண்ட் கண்ட்ரோல் எல்லாமே பிஹேவியரை தான் இது ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ மேஜர் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல், கவுன்சிலிங், டெவலப்மெண்டல், சோஷியல், காக்னிட்டிவ், எஜுகேஷனல், இண்டஸ்ட்ரியல், பயாலஜிக்கல் சைக்காலஜி தான் இதோட மேஜர் ஏரியா. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன் சைக்காலஜி படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்ஷியஸாக இருக்காங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா அவங்களோட பிஹேவியர் ஏன் அப்படி இருக்குது, அவங்களோட தாட்ஸ் என்ன, அவங்க எமோஷன்ஸ் என்ன, அந்த ஃபேக்டர்ஸ் என்ன, அதோட ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை மாடிஃபை பண்ணுறது தான் சைக்காலஜி. ஸோ சைக்காலஜி அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ப்ளஸ் பிஹேவியர் ப்ளஸ் மென்டல் ப்ராசஸ். தேங்க்யூ.